தான் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க வேண்டும். பிறர் எந்த விதத்திலும் உந்து சக்தியாக இருக்கக்கூடாது. மனமே ஓர் மந்திரம். என்னது? மனமே ஓர் மந்திரம். உங்களுக்கு தெரியும், ஒரு பாடல் உண்டு, நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. இந்த மனம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆதார புள்ளி. மார்கழி மாதம் உங்களுக்கு தெரியும், மங்கள நோன்பு இருப்பார்கள், திருவம்பாவை வாசிப்பார்கள். திருவம்பாவை கொண்டாடக்கூடிய மார்கழி பெருவிழாவில் பெண்களெல்லாம் இறைவனை நோக்கி கசிந்து உருகி வேண்டுவதனுடைய நோக்கம் என்ன? இறைவா, உன்னை போல வல்ல சக்தி படைத்த கணவன்மார்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பாவை நோன்பு இருப்பார். நாம் சுவாமிகிட்ட காலில் போய் எந்திரிச்சு தோப்புக்காரனை போட்டு குட்டு போட்டு வேண்டுறோம். என்ன? வாக்குண்டாம், நல்ல மனமுண்டாம். எல்லாத்துக்கும் இந்த ஹார்ட், மனம். அதான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம். இதெல்லாம் அப்படியே வச்சுக்க. உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் பாருங்க. பெண்ணினுடைய மனம் எப்படிப்பட்டது, ஆணினுடைய மனம் எப்படிப்பட்டதுங்கிறது இது ரொம்ப புரியும் உங்களுக்கு. ஒரு 2 நாட்டு மன்னன் ஒருவருக்கொருவர் சண்டை. ஒரு மன்னன் இன்னொரு நாட்டு மன்னனை அடிமைப்படுத்தி விட்டான். அவன் வளையத்திற்குள் கொண்டு வந்தான், கைவிலங்கிட்டான், சிறைச்சாலையில் கொண்டு போனான். அந்த மன்னனை பார்த்து சொன்னான், பார், நான் ஒரு பெண்ணை மணப்பதாக இருக்கிறேன். அவளுக்கு பொன்னை விட, பொருளை விட, மண்ணை விட ஒரே ஒரு கேள்விக்கு விடை காண வேண்டும். அப்படி சொன்னால் என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்கின்றார். அழகியின் சொரூபம், பேர் அழகி. அந்த கேள்விக்கு விடை உனக்கு தெரிந்தால் சொல்லு. 1000 ஞானிகள், முனிவர்கள், வேத விற்பனர்களிடம் கேட்டுவிட்டு யாருக்கும் பதில் தெரியவில்லை. இந்த அடிமைப்பட்ட மன்னன், கொஞ்சம் எனக்கு 6 நாள் அனுமதி கொடு, என் நண்பரிடம் கேட்டு சொல்கின்றேன் என்றான். நண்பரிடம் சொன்னவுடன் பக்கத்து நாட்டு சிற்றரசன் நான் அதற்கு ஏற்பாடு செய்கின்றேன் என்று கானகம் நோக்கி புறப்படுகின்றான். கானகத்தில் ஒரு வயதான மூதாட்டி, ஏன், எதற்கு, எப்படி என்பதை கணித்து காரியத்தை சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்ற அந்த மூதாட்டி சொன்னால், என்ன இறைஞ்சி என்னிடம் நிற்கிறாய்? என் நண்பன் ஒருவன் எதிரி நாட்டின் மீது படையெடுத்து சிறைக்கு உட்பட்டு அவன் இருக்கின்றான். அவன் ஒரு கேள்விக்கு விடை கேட்கின்றான், அதற்கு பதில் வேண்டும். நான் பதில் சொல்லிவிடுகின்றேன், அதில் ஒன்றும் கடினமில்லை. ஆனால் அந்த பதிலுக்கு பிறகு என்னை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சரி என்று விட்டான். வயதான கிழவி கேள்வி இப்போது கேட்கின்றான். ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள்? இதான் கேள்வி. ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள்? உடனே சற்றென்று அந்த மூதாட்டி கிழவி சொன்னார், தான் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க வேண்டும். பிறர் எந்த விதத்திலும் உந்து சக்தியாக இருக்கக்கூடாது. தான் சார்ந்த முடிவுகளை. இந்த மனம்தானே முடிவு எடுக்குது, சடார்னு. இதை போய் சொல்லு, நான் போய் சொன்னா அவன் மகிழ்ந்தா. அன்றைக்கே சிறைச்சாலையை விட்டு இவன் வெளியேற்றப்பட்டான். அடிமைப்படுத்திய மன்னன் மணவரைக்கு போனான். மாங்கல்ய தாரணம் நடந்தது, மணமாலை மாற்றப்பட்டது, எல்லாம் முடிஞ்சது. மகிழ்ச்சி, ஆனந்தம். இந்த மன்னனுக்கு உதவிய நண்பன் இப்பொழுது மூதாட்டியை மணக்க வேண்டும் அல்லவா, வேகமாக வருகின்றான். அவனுக்கு ஒரு சோகம். மெல்லிய பட்டு தரித்தார் போல ஒரு கிழவியை மணப்பதா என்று வருகின்றாள். அவள் இளவரசியாக காட்சி தருகின்றாள். கண்ணுக்கு தெரியக்கூடிய அப்படியே பசுங்கிளியாக, ஒரு பால்வண்ண மேனியாக ஜொலிக்கின்றாள். என்ன அதிசயம் என்று கேட்கின்றான். 1, உனக்கு நான் இளவரசியாக ஜொலிக்கக்கூடிய பெண்ணாக தெரிந்தால் ஊருக்கு கிழவியாக தெரிவேன். ஊருக்கு கிழவியாக தெரிந்தால் உனக்கு இளவரசியாக தெரிவேன். எது வேண்டும், நீயே முடிவு சொல். இப்போது அடிமை மன்னனுக்கு உதவிய இந்த நண்பன் ஒரு கணம் சிந்தித்தான். கடவுளே, என் வாழ்க்கையின் விதி விளையாடுகிறது, இதற்கு என்ன பதில்? இப்போது அந்த பெண் கேட்ட கேள்விக்கான பதிலை இவன் நினைவுக்கு கொண்டு வந்தான். ஒரு பெண் எதை அதிகம் விரும்புகிறாள்? தான் சார்ந்த முடிவுகளை தானே எடுக்க பெண் விரும்புகிறாள் என்பதையே அந்த பெண்ணுக்கு விடையாக சொல்லி நீனே முடிவெடுத்துக்கொள் என்றான். உடனே அந்த பெண், எப்போது முடிவை என் பக்கம் விட்டாலோ நான் பகலிலும் இரவிலும் உள்ளும் புறமும் வெளி உலகத்திற்கும் உன் பார்வையிலும் இளவரசியாகவே தோன்றுவேன் என்று வண்ண தேவதையாக மலர்ந்து நின்றாள். இது என்ன தெரிகின்றது?
அவரவர் முடிவுகளை எடுப்பதற்கு ஆண்டவன் மனத்தை கொடுத்திருக்கிறான். பிறர் சொல் கேட்டு போகாத வழிக்கு, செல்ல முடியாத ஊருக்கு வழி தேடுவதை விட மனம் சொல்வதை கேட்டு அதை மந்திரச்சாவியாக மாற்றி நேர்பட நட, அறம்படி நட, ஆனந்தம் உங்கள் உள்ளத்தில் தலைத்து நிற்கும். ஒவ்வொரு நாளும் செய்திகளை பார்க்க நல்ல ஆன்மீக தகவல்களை தாங்கி வருகிறது ஜெயா தொலைக்காட்சியின் ஆன்மீகம் யூடியூப் சேனல். பாருங்க, பலருக்கும் பரப்புங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.